புதுசாக கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், கேம் ப்ளே பண்ணுறோம், தெரிக்க விட்றோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 12 hours லிவிங் சேலஞ்ச் இன் மை ட்ரீ ஹவுஸ். இந்த ட்ரீ ஹவுஸ் வீடியோ எல்லோரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் ட்ரீ ஹவுஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், நம்ம ட்ரீஸ் யூஸ் பண்ணி இந்த ஹவுஸ் நம்ம மேட் பண்ணிக்கோம். அதனால் இது ட்ரீ ஹவுஸ் தான். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி இந்த ட்ரீ ஹவுஸில் என்ன பண்ண போகிறோம்னா 12 hours லிவிங் சேலஞ்ச். அதாவது நைட்டு முழுக்க நம்ம மேக் பண்ண இந்த ட்ரீ ஹவுஸில் தூங்கி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அன்றைக்கி என்னெல்லாம் நைட் நடக்க போகுது, நான் என்னெல்லாம் அதுக்குள்ளே பண்ண போகிறேன் அப்படின்ற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அன்றைய போல இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சுவலாக நான் 24 hours லிவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் 24 hours பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா டே டைமில் நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். அதனால் சரி 12 hour பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதான் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக மாற்றாங்க. நைட்டு தாங்கன்னா கொஞ்சம் திருவிழா சூப்பராக இருக்கும்ல, அதுக்காக நைட்டு நான் முடிவு எடுத்து ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த ட்ரீ ஹவுஸில் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெளிச்சம் வேணும். நைட் டைமில் நம்ம இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா சோலார் செட்டப் இதுக்குள்ளே நம்ம பண்ண போகிறோம். நம்மள்ட்ட ஆல்ரெடி சோலார் பேனல் நம்மகிட்ட இருக்குது, லைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளே செட் பண்ணிடலாம். அண்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இனிமேல் இப்போ வாங்கிட்டு வரணும். போயிட்டு ஏதாவது புரோட்டா ஏதாவது சால்னா ஏதாவது வாங்கிட்டு நைட் சாப்பிட்டு ஃபன் பண்ணலாம். ஓகே, ஃபன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு நம்ம பாட்டு தூங்கிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரீ ஹவுஸ் சோலார் செட்டப் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டேப்பிங் ஹவுஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த டேப்பிங் ஹவுஸில் நம்ம யூஸ் பண்ண லூம் சோலார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் சோலார் பேனல் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா லூம் சோலார் அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்குறனால வாங்கிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட 2 LEDs இருக்குது. ஆனால் இதோட பவர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஒன்று தான் ஆன் பண்ணிக்க. எப்படி சூப்பரா? ஸோ இந்த பவர் போதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக சார்ஜ் போட்டிருக்கேன். எவ்வளோ நாள் இதோட சார்ஜ் நிற்கிது அப்படின்றது எனக்கு தெரில. காய்ஸ், 2 இடத்துல நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இந்த வாரமாக ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ 2ஐயும் ஆன் பண்ணலாம், எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஆற லெவலு! இப்போயே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் இருட்டாகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அண்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சொன்னல, என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் குடிக்கிறது வாட்டர் பாட்டில். என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, பொரி உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேனு மிட்டாயி. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாட்டி வெஜ்ஜி பிரியாணியா, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. சரி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். பாண்டா வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் கூடை கேக் அது இருக்குது, இது சாப்பிட்றதுக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொசுபத்தி. நைட்டு ஃபுல்லாக தூங்க போகிறான், நம்மளை ஒரு கொசு கடிச்சிடக்கூடாது. அதனால் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு கொசுபத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நைட்டு கொளுத்தி விட்டு நல்லா வாசனையாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்மளுடைய ட்ரீ ஹவுஸுக்குள்ளே இருக்கிறோம். கூட இருக்குது பார்த்தீங்கன்னா கேமராமேன். ஆய் சொல்ப்பா. இந்த ட்ரீ ஹவுஸ் மேட் பண்ணும்போதும் கேமராமேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அண்ட் ஏதாவது இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தோலை ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. எதாவது எடுங்க மச்சான், எதனா சாப்பிட்லாம். ஓ மை காட் காய்ஸ், நைட்டு கொசு கடிக்கக்கூடாதுன்னு கொசு புத்தி வாங்கிட்டு வந்தேன். அதை உடஞ்சிருக்கு. யாரா உடைச்சது சார்? பொரி உண்டப்பா, அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சு தெரியுமா? நீ எப்படா அதெல்லாம் சாப்பிட்டு? சின்ன வயசில் சாப்பிட்டது, அவ்வளோதான். ரொம்பல இதுக்கு மேலே எவ்வளோ பெருசாக இருக்கும். 1 ரூபாய்க்கு ஓஹோ ஆகும். இப்போ பாருங்கள், நீங்கள் 1 ரூபாய் 50 பைசா கூட தரல. 50 பைசாலாம் இப்போ எதுவும் விற்கிறது இல்லை. 1 ரூபாய் 2 ரூபா. மணி 6:10 ஆகுது. இன்னும் இருட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் தின்னுட்டுருவோம். இருட்ட ஆகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். சாப்பாடு என்ன சாப்பிட போகிறோன்னா இப்போ ஸ்நாக்ஸ் தேனும் மிட்டாய். நைட்டு பார்ப்போம், பக்கத்தில் என்ன கிடைக்குன்னு சாப்பாடு தெரில. என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு சாப்பிட்றலாம். என்ன பிரியாணினா பொரியே இருக்குது உள்ள. இப்போ
லுக் அட் தட் கைஸ், இதுதான் பிரியாணியா? அது பேர் என்ன? ஹைட்ராபாட்டி வெஜ் பிரியாணியா? உள்ளே பொரிய வச்சுருக்காங்க. அடப்பாவே தான். உங்களை வதங்கி போன பொரி மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் வெஜ் பிரியாணி சூப்பருங்க. நல்லா இருக்கும். கூட கேக் சூப்பர். எந்த ப்ரோக்ராமும் இல்லை, சாப்பிட்றது மட்டும்தான் மெயின் ப்ரோக்ராமு. அப்புறம் நான் நைட் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து எதுவும் பண்ண மாட்டேன், போகிற பார்த்து படுத்து தூங்கிடுவேன். ஓகே, கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிடும்போது நம்ம மீட் பண்ணலாம். பை. இப்போ வந்து டைம் வந்து எத்தனை மணி வந்து 8:41 கரெக்டாக அந்த டைம். சாப்பாடு வாங்குறதுக்காண்டி போயிருந்தோம், சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் ஒரே ஒரு லைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். அதுவே எந்த அளவுக்கு செம்ம பிரைட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்றத இன்னொரு லைட்டை ஆன் பண்ணலாம். சாப்பிடக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதுக்காக நம்ம போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன சாப்பாடு அப்படின்னா கொத்து பரோட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி, அண்ட் வந்து கேமராமேனுக்கு பரோட்டா கேட்டார், அவருக்கு வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. சமசமா சுட 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 அற்புதமாக இருக்கா. அப்படி எடுத்து கொஞ்சமாக வாயில் வச்சு அவன் ஆர்வமாக இருக்கேன். வித்து லெக் பீஸோட கொஞ்சமாக சிக்கனை கொஞ்சம் எடுத்து விட்டு அப்படியே எடுத்து அப்படி வச்சுனா பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கப்புறமா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. எல்லாம் ஓகே, சாப்பிட்டாச்சு. இன்னும் லைட்டாக ஸ்வெட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காற்று அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம் மச்சான்? என்ன விளாடும், ஒரு ஷார்ப் ஊற்றி வச்சு விளாடுமா, இல்லைன்னா ஒளிஞ்சாம்போடு ஏதாச்சும் விளாட்லாம். ட்ரக் சிமுலேட்டடு, அதாவது குப்பை அள்ளுற ஒரு கேமு, ட்ரக் சிமுலேட்டர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிரைவிங் கேம்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கேம் வந்து விளாடுவேன் எப்போயாச்சும் போர் அடித்தா. இங்கே ஒரு குப்பர் குப்பர் ஓல்டம். ஓ ஸ்டாப். பல்ல மரம் குப்பை படே கொட்டை. அவ்வளோதான், கொட்டியாச்சா? விட வண்டியா? வண்டி நேராக டவுனுக்கு போகுது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டாம். அது ஏய் நேராக போ. நம்மளா மாதிரி ஓ வண்டி ஓ வள்ளி ஹே ஸ்டாப். ஹாய் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 11 o'clock வந்து ஆகுது. வேறு என்ன, இப்போதைக்கு இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தூக்கம் வருமா அப்படின்றத எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு ஃபேன் இருக்கணும், போர்வை இருக்கணும். அந்த இடமே இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடம் வந்துலாம் ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்குது, கீத்தலாலையும் போட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் தூக்கம் வருமா தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம் தூங்கும். கைஸ், இதுதான் நம்மளுடைய பப்ஜி கேம். ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, எப்போயாச்சும் நான் விளாடுவேன், போர் அடிக்க. ஏன்னா நமக்கு வந்து ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளே பண்ணுறதுலாம் நமக்கு டைமே கிடையாது. அதனால் ப்ரோ பிளேயராக நான் கிடையாது. சப்போஸ் நீங்கள் பப்ஜி விளாட்றவங்கள இருந்தீங்க அப்படின்னா வேணால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க.
என்னோடய நேம் வந்து பாரதி சன்சி, அதாவது SUNCI, அவ்வளோதான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேர் தரேன், இனிமேல் கொடுங்க. மேபி நான் கேமுக்குள்ளே வந்தேன்னா பார்க்கலாம். எனக்கும் வந்து ஒரு கேமர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது. பாப்பா கூடிய சீக்கிரம் நடந்தாலும் நடக்கும். ஏன்னா வந்து மேலே ஸ்டுடியோ ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு, நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஸ்டுடியோலாம் ரெடி பண்ணிட்டு பிசியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் என் ஐடியாவில் இருக்கேன். கூடிய விரைவில் வந்து ஆரம்பிச்சிருவோம், நம்மளும் கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேம் மீன்ஸ் வந்து எல்லோரும் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், லைக் கால் ஆஃப் டியூட்டி அதான் மோஸ்ட்டாக எல்லாம் விளாண்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரியான கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ண வேணாம். அதை தாண்டி என்னென்ன கேம்ஸு லைக் கொஞ்சம் பசில்ஸ் கேம்ஸு அண்ட் டிரைவிங் கேம் எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது ஒரு கேம்ஸ்னால் வந்து அந்த ராலி ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, அந்த மாதிரி கேம்ஸ். அந்த டிரைவிங் வீல் வச்சு ஓட்டுறது வந்து ரியலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான கேம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கேம்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். கூடிய விரைவில் வந்து ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு தெரில. சன்சிட்டிலே எப்படி வச்சிடலாமா? அதை சன்சிட்டி கேமிங் வித் சன்சிட்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல நேம் வந்து சொல்லுங்கள். புதுசாக கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், கேம் ப்ளே பண்ணுறோம், தெரிக்க விட்றோம். வாங்குறீ கேம் பிளேலாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 11:30 ஆகுது. ஒரு ½ அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே போட்டு ஆனால் சிக்கன் டின்னர் அடிக்க முடியல. எனிவே வந்து இந்த சேலஞ்சிங் வந்து அதோட எண்டுக்கு வரப்போகுது. ஆனால் நம்ம தூங்க போகிறோம். இனிமேல் தான் மெயின் சேலஞ்சே வந்து இருக்குது. இடமே வந்து கரடு மூடாக இருக்குது. எப்படி தூங்க போகிறேன்னு தெரில. ஓகே, காலையில் நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் நைட் and bye. Good morning friends. வெடிஞ்சிருச்சு வழியாக வந்து நம்மளுடைய இந்த 12 hours living challenge எண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ மார்னிங் 8 o'clock வந்து ஆகுது. காலையில் 8 மணிக்கு வந்து எந்திரிச்சிருக்கிறேன். நைட்டு கொஞ்சம் எத்தனை மணிக்கு படுத்தேன்? ஒரு 12:30 மணி போல் படுத்தேன். 1 மணி அந்த அப்போ தான் தூக்கம் வந்துச்சு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இடையில ஒன் டைம் வந்து எந்திரிச்சேன். ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் சவுண்ட் வந்து எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் பயந்துட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே படுத்துட்டேன். எப்படி இருந்துச்சு நம்மளுடைய இந்த ட்ரீ ஹவுஸ் 12 hour லிவிங் சேலஞ்ச் அப்படின்னா வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. வீட்டில் தூங்குறத காட்டிலும் இங்கே வந்து நம்ம தனியாக வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து படுத்து தூங்குறது, ப்ளஸ் அந்த லைட்டிங்கு, தேவையான ஸ்நாக்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் தனி விதமான ஜாலியாக இருந்துச்சு. மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு சின்ன வீடை வந்து கட்டி அதுக்குள்ளே வந்து நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறது, சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்து எனக்கு இருந்துச்சு. நீங்கள் இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 12 hours சேலஞ்சை வந்து இதோட நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம போய்ட்டு நிறையா ஒர்க்கெலாம் இருக்குது. போய்ட்டு பல் வலிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த சேனல்ஸுக்கு தேவையான ஒர்க்கை வந்து பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே கைஸ், ஒரு சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு சேலஞ்ச் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி வீடியோ மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you tomorrow another new video. Bye bye.